தனதன்னானே நானே தனதன்னானே நானே தன்னானே 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 தன்னனே தானானே தன்னானே. விஜய நம்பி தானே நாம எல்லாம் ஓட்டு போட்டோம், இன்னைக்கு எல்லாம் புலம்புறோம். அட தமிழ்நாடு ஐயையோ, தமிழ்நாட்டு மக்கள் ஐயையோ, என்ன பண்ண ஏது பண்ண யாருக்கு தான் ஓட்டு போட. அடக்கட வீதி டன்னா ஏ ஏ தன்னா இப்படிதான் இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும். தமிழ்நாட்டு சூழல் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள், அதுலயும் முக்கியமா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போட்ட மக்கள்லாம் புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏகளையே காசு கொடுத்து அள்ளிக்கிட்டு போகிறதுக்கு காத்திருக்கு கழுகு மாதிரி அப்படின்னு ஒரு செய்திகள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டி வண்டியாக வந்து அதிமுகலேருந்து தாவேகாக்கு வந்து சேர்றாங்க. இது நல்லதா கேட்டதா அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு. ஏன்னா வெந்தது விஜயபாஸ்கர், அவர் என்ன தூய சக்தியா இல்லையே அப்படின்ற கொஸ்டின். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்கெல்லாம் கொடுத்தாரு பிரச்சாரத்துக்கு வரும்போது, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு சில பேருக்கு பிரச்சனை. இப்படி எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் காரணம் தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? முக்கியமாக நம்ம தான் காரணம். ஏன்னா நம்ம விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா இவ்வளோ நாள் விஜய் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இப்படி சொல்கிற அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிங்க. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம ஓட்டு போட்டு மிகப்பெரிய தப்பை தமிழ்நாட்டு மக்கள் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக்ஸ் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். அப்படியே என் குரூப்பில் வந்து சார்னா வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்னால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்புறம் இத்தியாதி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். வாங்க உள்ள போ. அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் தான் இருக்கிறாங்க. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இவன் தான் காலகாலமாக ஆண்டுகிட்டு இருக்கேன். 50 வருஷ கட்சி, 60 வருஷ கட்சி, இப்போ 80 வருஷ கட்சின்னு இஷ்டத்துக்கு பீத்திக்கிட்டு இருக்க கட்சிகள் இருந்தாலுமே இவங்களெல்லாம் எதிர்த்து என்ன தமிழக வெற்றி கழகம் மட்டுமா வந்து கட்சி ஆரம்பிச்சது இல்லையே. அதற்கு முன்னாடி விஜயகாந்த் ஆரம்பித்தார், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் ஆரம்பித்தார், அப்புறம் நிறைய பேர் சின்ன அல்லு சில்லு கமலஹாசன் ஆரம்பித்தார். புரியுதுங்களா? இது மாதிரி இவ்வளோ பேர் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024 தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்பித்தார். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பேர்லாம் ஆரம்பித்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க. ஓட்டு போட்டு அவரை இப்படி இந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சு அது நம்ம பண்ண தப்பு தானே. எந்த நம்பிக்கையில் நீங்கள் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் பண்ணிடுவாருன்ற இதில் நீங்கள் ஓட்டு போட்டீங்க? பதில் சொல்லுங்கள். ஏன் இந்த நம்பிக்கை உங்களுக்கு விஜயகாந்த் மேலே வரல? ஏன் இந்த நம்பிக்கை உங்களுக்கு சீமான் மேலே வரல? ஏன் இந்த நம்பிக்கை உங்களுக்கு கமலஹாசன் மேலே வரல? விஜயர்கள் மேலே மட்டும் ஏங்க உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு? இப்போ விஜயகாந்த் அவர்கள் எலெக்ஷன் நின்னப்போ அவருக்கு மேக்ஸிமம் 10% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவர் தான் அது வாங்கினது, அது ஹையஸ்ட்டு. அதுக்கப்புறமா அவர் கட்சி வந்து என்னாச்சு ஏதாச்சு, உங்களுக்கு எங்கே போய் சேர்ந்துச்சு, என்ன ஆச்சு, அதோட லிங்க் ஒன்று வருது, இப்போ அந்த வீடியோவில் வரும். ஸோ அது என்னாச்சுன்றது தெரியும். சீமான் அப்படின்றவர் கஷ்டப்பட்டு கத்தி 8% வந்து இந்த இதில் 4% போய் கீழே போயிட்டாரு அப்படின்னு நல்லாவே தெரியும். மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஒட்டு மொத்தமாக கட்சியை கலைச்சிட்டு எங்கே போய் சேர்ந்தாப்புல? இன்றைக்கி ஒரு எம்பி சீட்டுக்கு அதே திமுக கூட டார்ச்சை அழுத்துட்டு போய் அணைச்சிட்டாங்க உட்காந்துருக்காருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படிலாம் இருக்கும்போது விஜய் அவர்களை மட்டும் நீங்கள் எப்படி ஓட்டு போட்டீங்க? அது தப்பு தானே. ஏதாவது ஒன்று செஞ்சால் நம்ம ப்ராப்பராக செய்யணும். ஆனால் நம்ம அதை செய்யலை. அதுதான் நம்ம பண்ண தப்பு. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வந்து வைக்கக்கூடாது. அதை நம்மளால் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? இவங்களாம் கட்சி ஆரம்பிக்கும் போது 2 தலைமை இருந்துச்சு. ஒன்று அயன் லேடின்னு சொல்லிக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மாவும், இன்னொரு பக்கம் முத்தமிழ் கலைஞர், தமிழர்களை தமிழால் ஏமாற்றிய கலைஞர் அப்படின்ற ஒருத்தர் இருந்த வரைக்கும் இவங்களாம் கட்சி ஆரம்பித்தாங்க, வந்தாங்க. இவங்களால கடையை விரிக்க முடியல. அந்த கடையை மூடிட்டாங்க, இல்லைன்னா அந்த கடையை கொண்டு போய் அவங்க கூட சேர்த்து விற்றுட்டாங்க. அப்படி தான் ஆச்சு. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் 2024 கட்சி ஆரம்பித்து வரும்போது நமக்கு கலைஞரும் இல்லை, நமக்கு ஜெயலலிதாவும் இல்லை. நம்ம முன்னாடி ஒரே ஒரு பிம்பம்னா ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இந்த பக்கம் எடப்பாடி ரொம்ப வீக்காக போயிட்டார் பிஜேபி கூட சேர்ந்து. இப்போ இவ்வளோ தெரியும் நமக்கு. இப்போ இங்கே கலைஞர் இல்லை, இந்த பக்கம் ஜெயலலிதா இல்லை. இருக்கிற 2 பேருமே பெருசாக வந்து நமக்கு ஒன்றும் செய்ய போகிறது. ஒருத்தர் ஸ்ட்ராங்கே கிடையாது, இன்னொருத்தரும் நிறையா ஊழல்லாம் பண்ணியிருக்கிறனால எப்படியும் பிஜேபிக்கு தான் அடிமையாக இருப்பாங்க அப்படின்றது நிறைய தெரியும். இருந்தாலும் தளபதி அவர்கள் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வச்சார். ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூடன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவும் நம்ம தெரிஞ்சு, இவ்வளவும் நம்ம புரிஞ்சு நம்ம என்ன பண்ணோன்னா
கல்யாண வீட்டில் போய் பசியோடு உட்காந்து ஒருத்தர் பிரியாணி திங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றான்னு வச்சுங்க, அப்படியே கூட்டின்னு போய் உட்கார வச்சு பிரியாணி இலையை போட்டு பிரியாணியும் போட்டு அப்படி கையை வச்சு சாப்பிட்லான்னு நினைக்கும்போது, தம்பி நிறுத்து, முக்கியமான சில நபர்கள்லாம் வந்தால் மட்டும்தான், அவங்க ஆரம்பித்தா மட்டும்தான், இல்லை அவங்க கூட தான் நம்ம சேர்ந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோம்னா பிரியாணி திங்க முடியுமா? முடியுமாயா? அப்படி அப்படி ஒரு பசியில் ஒருத்தர் இருந்தார். தமிழ்நாட்டுக்கு நல்லது எப்படியாவது செஞ்சிடணும், அந்த நல்லதை எப்படியாவது செஞ்சிடணும்னு வந்தவருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரியாணி போட்ட இலையில போட்ட பிரியாணி மாதிரி அந்த பக்கமும் கொடுக்காம இந்த பக்கமும் கொடுக்காம நடுவில் கொண்டாந்து நிற்க வச்சிட்டோம். 107. ஒருவேளை விஜயகாந்த் மாதிரி ஒரு 10% ஓட்டு கொடுத்து 30-40 சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா விஜய் அவர்களும் பெருசாக வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார். இந்நேரம் ஒரு 10-20 எம்எல்ஏ வந்து திமுக காரன் வாங்கிட்டு போயிருப்பான், இல்லைன்னா அதிமுக காரன் பிடிக்கிட்டு போயிருப்பான். மீதி இருக்கிறத வச்சு நம்ம அடுத்து 5 வருஷத்துக்கு என்னப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பல சுபேர்கள் போன்றவர்கள் ஊடகவியாளர்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவர் வந்து எலெக்ஷனில் தோற்றுருவார், ஒரு சீட்டு வாங்குறதே பெருசுங்க அப்படின்னு பாண்டியெல்லாம் சொன்னார்ல. அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தவங்க அவங்க சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி இந்நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. விஜயர்களோட ஜனநாயகம் படம் மேபி ரிலீஸ் ஆகிருக்கலாம், விஜயர்கள் அடுத்த எலெக்ஷனில் இருப்பார், இல்லை இன்னொரு படம் நடிக்க போகிறான்ற மாதிரி கான்வர்சேஷன் போயிருக்கும். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து இந்நேரத்துக்கு கட்டமைப்பிலிருந்து கலட்டி விட்டு எல்லாத்தையும் வந்து பிடுங்கிட்டு போகிறதுக்கான வேலையை வந்து இப்போ இந்த 2 திராவிட கட்சிகளும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம அந்த தப்பு பண்ணலை. நம்ம என்ன பண்ணிட்டோம், 107 கொடுத்துட்டோம். 107 கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம், இந்த பக்கம் திமுகவையும் திமுகனால ஒன்றும் பண்ண முடியாது, அதிமுகனால ஒன்றும் பண்ண முடியாது ரேஞ்சி கொண்டாந்து இப்படி வச்சுட்டோம். ஆனால் அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த பிரியாணியை சாப்பிட விட்டோமா, சாப்பிட விடலையே. அதுக்கு என்ன தேவை, இந்த நான் சொன்னேன் இந்த ஆளுங்கெல்லாம் வராமல் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருக்கணும். ஒரு 130 140 இடத்த கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. இப்போ இந்த தொல்லையெல்லாம் இருக்குமா? எந்த தொல்லை? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கூட்டம் கூட்டமாக அதிமுகலேருந்து வந்து சேர்றாங்க, இது நல்லதுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன மாதிரி 4 பேர் சேர்ந்தா தானே அவர் பிரியாணி திங்க முடியுது இன்றைக்கி. விச் மீன்ஸ் அந்த 4 பேர் சேர்ந்தனால தானே இன்றைக்கி ஆட்சி அமைக்க முடிஞ்சுச்சு. அதனால தான் இன்றைக்கி அவர் முதலமைச்சர். அந்த 4 பேர் யார் நான் சொன்னது புரியுதா? காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல்ஏ, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்தனால தான் இப்போ அவர் ஆட்சியில் உட்காந்துருக்கார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தானே புலம்புறீங்க, எப்பா என்னப்பா இந்த 4 பேர் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க, திருமாவளவன் திடீர்னு அப்படி பேசுகிறாரு, பார்த்தா திருப்பி இப்படி பேசுகிறாரு. விஜய் அவர்கள் ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணால் அது வேண்டான்ற மாதிரி பேசுகிறாரு, கடைசியில் பார்த்தா அந்த பக்கம் ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா திமுக போட்டு அடிக்கிறாரு. இந்த பக்கம் ஐயுஎம்எல்ல வந்து நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோம், ஆனால் நாங்கள் எந்த சப்போர்ட்டும் திமுக கேட்கலன்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்படி புலம்புறீங்க. இவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, என்னைக்கு இருந்தாலும் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஏன் ஆட்சி போயிருமே அப்படின்னு. இப்போ இங்கே இதே பயம் தான் விஜய் அவர்களுக்கு இருக்குல்ல. நம்ம இந்த 4 பேரை நம்பித்தானே இருக்கிறோம். 4 பேர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு இந்த ஆட்சி கிளையிறத பற்றி பயம் கிடையாது. அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்சி கலைஞ்சிட்டு போகுதுன்னு விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஆட்சி அமைக்கிறதுக்கு 2 திராவிட கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து விஜய் அவர்களை எதிர்த்து ஆட்சி அமைக்கலான்ற மோடுக்கு போயிட்டாங்க. 50 வருஷம் எதிரி இன்றைக்கி ஒரு தமிழனை பார்த்தோன்னே ஒன்றா சேர்ந்துக்கிறோமா, சுத்தமான தமிழன், உண்மையான தமிழன், தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அந்த ஒருத்தர் பார்த்தோடனே நாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி வைப்போம், அவனை ஒதுக்கிடுவோம் அப்படின்ற ஒரு மோடுக்கு போகிற அளவுக்கு இன்றைக்கி அரசியல் எப்படி இருக்குன்றத வெட்ட வெளிச்சு காட்டினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இதே தளபதி அவர்கள் தான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ என்ன ஆகுது, அவருக்கு வேறு வழி இல்லாமல் இந்த 4 பேர் கூட நிற்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம புலம்புற மாதிரி என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் பிடிக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம ஆட்சி போயிருமே, அப்போ திரும்பி சொல்ல ஆட்சி பண்ண நிறைய எலெக்ஷன் வர வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் மேட்ரு. இங்கே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, 3 மாதத்தில் ஆட்சி போயிடும், 7 மாதத்தில் ஆட்சி போயிடும், 6 மாதத்தில் ஆட்சி போயிடும், சீக்கிரம் ஆட்சி போயிடும்னு சொல்கிறாரு. ஆட்சி போயிடும், அடுத்த எலெக்ஷன் வரும்னு சொல்கிறாரா? வாயிலிருந்து வராது. ஏன்னா இது எல்லாமே உள்ளடி வேலை. இவங்களுக்கு இந்த ஆட்சி எப்படியாவது கிளைக்கணும். கிளைச்சிட்டா அடுத்த எலெக்ஷன் உடனே வராது, பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷனோட கையில் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் யாரோட கையில் இருக்குது? பிஜேபி யார் ஆள்றாங்களோ அவங்க கையில் இருக்கும். அதுதான் இப்போ. ஆனால் அவங்க இருக்கக்கூடாது, பட் அவங்க கையில் இருக்கும். 3 வருஷம் வரைக்கும் எலெக்ஷனே இல்லாமல் தமிழ்நாட்டை கவர்னர் ஆட்சியில் வைக்க முடியும். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய மதவாத சக்தியோட ஒரு மிகப்பெரிய திட்டம்.
இந்த ஆட்சியை எப்படியாவது கிளச்சிட்டு கவர்னர் ஆட்சி விட்டுருவோம், போனால் போகுது. இவங்க தமிழக வெட்டிக்கலம் ஆள வேண்டாம். ஏன்னா தமிழக வெட்டிக்கலம் ஆண்டா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, செந்தில் பாலாஜி மேல் வழக்கு, அப்புறம் ஈவா வேலு மேலே வழக்கு, 100 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் மேலே வழக்கு, இவன் மேலே வழக்குன்னு சொல்லி நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எதை? அவங்களுடைய ஊழலை நோண்ட ஆரம்பிச்சனால இந்த ஆள் இருந்து ஆட்சியில் இருந்தான்னா எல்லாத்தையும் பண்ணுவாப்லையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஊழலை நோன்றனால பிஜேபி என்ன நினைக்கும்? நமக்கு இன்னைக்கு திமுகவோட சப்போர்ட் தேவை. ஏன்னா அவங்கள்ட்ட எம்பி இருக்குது, 2029 எலெக்ஷன் வருது. அப்போ அந்த சப்போர்ட் நமக்கு தேவை அப்படின்றனால அங்கே ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன பண்ணணும்? ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இங்கே தான் நீங்கள் கவர்னரோட இந்த ரோலை பார்க்கணும். எல்லாரும் நினைப்பீங்க பிஜேபி கூட தமிழக வெற்றிக்கலம் இணக்கமாக இருக்குன்னு. ஏன்னா கவர்னர் அழகாக உரையை படிச்சுட்டு போயிட்டார். என்ன எழுதி கொடுத்தாங்களோ அப்படியே படிச்சுட்டு போயிட்டார், இன்க்ளூடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்டியும் படிச்சுட்டு போயிட்டார். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை ஆயிடுச்சு, இவர் பிஜேபி கூட சரண்டர் ஆகிட்டார்ன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணணும்னு போய் கவர்மெண்ட்டை கொடுத்தோம் ரிக்வஸ்ட் கொடுத்தா இன்ன வரைக்கும் அப்ரூவல் இல்லை. நேற்று தான் இவரெலாம் போயிருக்கார், சிடிஆர் நிர்மல்லாம் போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் அப்ரூவ் கொடுங்க அப்படின்னு கவர்னர்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு. ஏன் செந்தில் பாலாஜியை ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் தான் எல்லா ஊழலுக்குமான விதை. இங்கே இப்போ தமிழக வெற்றி கழகத்தை கவுக்கிறதுக்கு சட்டசபையில் தீர்மானம் போட்டுட்டாங்க. என்ன தீர்மானம்? அவங்க தமிழக வெற்றியத்துக்கு ஆதரிக்கிறோம்னு சொல்லி தீர்மானம் போட்டனால அடுத்த 6 மாதத்துக்கு இவங்க பின்வாங்க முடியாது சட்டப்படி. யார்? திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை ஐயூமலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அடுத்த 6 மாதத்துக்கு இவங்களால பின்வாங்க முடியாது. அடுத்த 6 மாதம் கழிச்சு அவங்க பின்வாங்கிறது வாங்காமல் போகலாம். ஆனால் இந்த 6 மாதத்துக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகம் எப்படி ஹேண்டில் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே வச்சுக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி செஞ்சுட்டா இவங்க எப்பயுமே பின்வாங்க மாட்டாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. ஆனால் இந்த திமுகவுக்கு என்ன மேட்டர்னா, அந்த 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணோம், அதுக்குள்ளே எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை கிளச்சிடணும். அது எப்படி கிளைக்க முடியும்? சபாநாயகர் மேலே நம்பிக்கை வாக்கெடுப்பு இல்லாமல் பண்ணிட்டோம்னா கிளச்சிடலாம். அப்போ அந்த சபாநாயகர் மேலே நம்பிக்கை வாக்கெடுப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 10 எம்எல்ஏக்கள் 15 எம்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறதுக்கான வேலையை திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை கன்னியாகுமரியை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணார்? டைரெக்டாக கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டாரு. சென்னையில் என்கிட்ட பேசினாங்க, பேரம் பேசினாங்க, 35 கோடி ரூபா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் கொடுத்தாங்க. இங்கே அதற்கான ஆக்ஷன் இப்போ போலீஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அதிமுகவில் இருந்து ஒருத்தர் கூட அதே மாதிரி சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ இவங்க பேரம் பேசி எம்எல்ஏவை கரெக்ட் பண்ணி சபாநாயகருக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரலாம், அப்படி ஓட்டு போட்டாலும் கொறடா இருக்கார்ல, கொறடா அவங்க பதவி நீக்கிட்டா ஓட்டு செல்லாதான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சிக்கல் இருக்குது. ஓட்டு போட்டுட்டா தமிழக வெற்றி கழகத்துடைய கொறடா அந்த எம்எல்ஏவை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் அவர் ஓட்டு போட்டது செல்லும், அவ்வளோதான் இங்கே மேட்ரு. அப்போ சபாநாயகரை இறக்கிறது மூலிமா திருப்பி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான மிகப்பெரிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு திமுகவும் அதிமுகவும். ஆனால் பேக்ரவுண்டில் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதை கிளச்சிட்டு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சண்டை ஒன்றா சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வேலையில் இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த தப்பு அவங்க செஞ்சால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அடி விழும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அதை செய்ய மாட்டாங்க. அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த ரூமரில் பேச விட்டு இந்த ஆட்சியை கிளச்சி டைரெக்டாக கவர்னர் ஆட்சிக்கு கொண்டு வருது. அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு யாருமே இங்கே ரூல் பண்ண விடாமல் பார்த்துக்கிறது. அந்த 3 வருஷத்துக்குள்ளே என்னென்ன வேலை பண்ணணுமோ அந்த எல்லா வேலையும், உள்ளடி வேலைகள் எல்லாத்தையும் பிஜேபி செய்ய வேண்டியது செஞ்சிடும். இங்கே மற்ற கட்சிகள் ஒன்றும் அதிகாரம் இருக்காது. அப்போ சும்மா தான் இருக்கணும் எல்லாருமே. நம்ம போய் திருப்பி நாங்கள் எலெக்ஷனுக்கு தயாராகிட்டோம்னு சொல்லி கேட்டால் கூட ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் சிக்கல் சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த 4 பேருங்க பயப்படணும் அப்படின்னா, நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த அதிமுகலேருந்து வரக்கூடிய நபர்கள் தேவை. இப்போ இங்கே நம்ம அதிமுகலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம கண்டிஷன்ஸ் போடுறோமா? நீங்கள் அவங்க கண்டிஷன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நேற்று கூட தெளிவாக ராஜ்மோகனோ சிடிஆரோ சொல்லியிருந்தாரு, அதிமுகலேருந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்தாலும் சரி, மதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாலும் சரி, நாங்கள் யாரும் பதவி விலக சொல்லலை. நீங்கள் ரிசைன் பண்ணுறது மூலியம் உங்களுக்கு லீகலாக பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு வராங்கன்னா அது அவங்களுடைய வாலண்டியராக தனிப்பட்ட விருப்பத்தில் வராங்க. ஏன்னா அங்கேருந்து வரணும்னா கொத்தா வர முடியாது. நான் சொன்ன மாதிரி 3ல் 1 பங்கு எம்எல்ஏக்கள் இங்கே வந்தாங்கன்னா வேறு. ஆனால் 3ல் 1 பங்கு எம்எல்ஏக்கள் வரல அப்படின்னும் போது
ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவங்களுடைய தனித்தன்மையிலேருந்து ரிசைன் பண்ணி வர்றாங்க. அப்படி வர முடியும். அதனால தான் இங்கே ரிசைன் பண்ணி வரும்போது தமிழக வெற்றிக்கழகம் அதை ஏற்றுக்குது. இப்போ இந்த இடைத்தேர்தல் வரும்போது இந்த ரிசைன் பண்ணி வந்தவங்கலாம் இங்கே வந்து நிற்பாங்களா அப்படின்னா, இவங்க நிற்கும்போது இவங்களுக்கு நம்ம ஓட்டு திருப்பி ஜெயிக்க வைக்கும்போது, நம்மளோட சின்னத்தில் நின்று ஓட்டு ஜெயிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மெஜாரிட்டி வரும். நமக்கு எவ்வளோ மெஜாரிட்டி தேவை? 118. இந்த 118ன்ற அந்த இடத்தை தாண்டி நமக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தாக தனி மெஜாரிட்டியாக ஒரு 120 130 வந்துட்டோம் அப்படின்னா 120 125 வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட்டு யாருடைய தயவுமே நமக்கு அப்போ தேவைப்படாது. அது காங்கிரஸாக இருக்கலாம், விசிகா இருக்கலாம், இவங்க. ஸோ இப்போ இவங்க இந்த அளவுக்கு வந்துட்டோம்னா இவங்களாம் கழட்டி விட்டுருமான்னு கேட்டால் நம்ம இவங்களை கழட்டி விடுற ஐடியா கிடையாது. நம்ம இவங்க எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிற ஐடியாவில் தான் இருக்கும். அதனால தான் அமைச்சர் பதவி கொடுத்துச்சு. வன்னியரசுக்கு கொடுத்துருக்கதா இருக்கட்டும், அப்புறம் முஸ்லீம் லீக்கில் அமைச்சர் பதவி கொடுத்ததா இருக்கட்டும், இங்கே காங்கிரஸில் வந்து அமைச்சர் பதவியிலேருந்து எல்லாமே கொடுத்த ராஜ்யசபாவுக்கு ஒரு ஒரு சீட்டு வரைக்குமே வந்து ஓகே பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து தலைவர் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. எது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஸோ இவ்வளோ சிக்கலுக்கு நடுவில் அவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் க்ளீன் பாலிடிக்ஸ் பண்ணுறாரான்னு பார்த்தோம்னா நம்ம முட்டா பையன். நம்ம ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம பண்ண தப்பு. ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு அவருக்கு நல்லது பண்ணலை. ஒன்று அவரை மொத்தமாக கவுத்துட்டு போயிருக்கணும், இல்லை தூக்கி டாப்பில் வச்சுருக்கணும். ரெண்டுத்துக்கு நடுவில் விட்டுட்டு இன்றைக்கி அவர் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பிரியாணியை போட்டுட்டு கையை வச்சு சாப்பிட விடாமல் இப்படி தான் சாப்பிட்ணும், அப்படி தான் சாப்பிட்ணும், அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவர் எப்படி பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? இங்கே அவர் க்ளீன் கவர்னன்ஸ் தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. யாருக்கு? மக்களுக்கான க்ளீன் கவர்னன்ஸ். க்ளீன் கவர்னன்ஸ்னால் என்ன? அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த அரசாங்கம் சுத்தமாக ஊழலற்ற அரசாங்கமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறாரு. அந்த நியூஸை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல. இன்றைக்கி ஸ்கூல்ஸில் லஞ்சம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை பார்ட்டி ஃபண்டு கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கள. மிகப்பெரிய தொழிலதிபர் ஜோகோவோடைய ஓனர் எங்ககிட்ட வந்து திமுக அப்போ காசு கட்டிச்சா நான் இப்போ காசை கேட்காம பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள. இன்றைக்கி ஒரு லைசன்ஸ் எடுக்க போனீங்கன்னா காசு இல்லாமல் அங்கே வேலை நடக்குது, நீங்கள் வீடியோ போடுறீங்கள. இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண போனீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்குறாங்க, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களே. ஸோ இப்படி இது பேர் க்ளீன் கவர்னன்ஸ். ஆட்சிக்கு வந்து 2 மாதம் கூட ஆகலை, கிட்டத்தட்ட 11,000 கோடி, சாரி 1,200 கோடியோ 1,300 கோடியோ வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஐ திங்க் இப்போ 1,300 11,000 எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் 1,200 1000 கோடிக்கு மேலே டாஸ்மாக்லேருந்து வந்துருக்கு. எஸ், எனக்கு 11,000 crores வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாஸ்மாகில் மட்டுமே 1000 கோடி இந்த 2 மாதத்துக்குள்ளே அந்த அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் ரெவென்யூ வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. எவ்வளோ? 1000 கோடி டாஸ்மாகில் இருந்து. அப்போ இங்கே ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் தான் இவர் வந்து கொடுக்கணும்னு அப்படின்னு பார்த்துருக்காரு ஒழிய, நீங்கள் நினைக்கிற மாதிரி க்ளீன் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான இடத்த நம்ம அவர் கொடுக்கல. அதே நேரத்தில் இவர் க்ளீன் பாலிடிக்ஸ் நம்ம பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் க்ளீன் கவர்னன்ஸ் இந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த ஆட்சி நிலையாக நிற்கணும். நம்மளை யாரும் பயமுறுத்தாத அளவுக்கு நம்ம கூட சேர்ந்தவங்க அவங்க வேறு வழி இல்லாமல் நம்ம கூட நிற்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் இன்றைக்கி தலைவர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா தலைவர்களும் சேர்ந்து நேற்று மகாபலிபுரத்தில் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு புதுசாக ஒரு கூட்டணி ஒன்று நம்ம ஆரம்பிப்போம், அதுக்கு ஒரு தனி பேரை வைப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து தலைவர் அவர்கள் அறிவிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு என்டிஏ அப்படின்றது ஒரு கூட்டணி, பிஜேபி கூட சேர்ந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும். இந்தியா காங்கிரஸ், இந்தியா கூட்டணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கட்சி வந்து எல்லா ஸ்டேட்லேயும் எடுக்கக்கூடிய கட்சிகளை வந்து ஒருங்கிணைக்கிறது. இது இந்தியா கூட்டணி. இதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்தது தான் மக்கள் நல கூட்டணி. புரியுதுங்களா? ஆனால் மக்கள் நல கூட்டணி மக்கி போச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இப்போ ஒரு கூட்டணி அமையுது அப்படின்னா, இந்த கூட்டணி தலைவருடைய தனிப்பட்ட நேரடி பார்வையில் அமையக்கூடிய ஒரு கூட்டணி. அந்த இடத்துல விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணி தலைவராகவே அறிவிக்கப்பட்டாலும் அங்கே மெஜாரிட்டியான டிசிஷன்ஸ் எடுத்தது வச்சது எல்லாமே திருமாவளவன் போன்றவர்கள் தான். பட் இங்கே இவர்கள் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கோ இவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கோ உரிமை இருக்குது. அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் அதை மாற்றிக்கொள்ளும், தவறு இல்லாத பட்சத்தில் அதை வந்து அக்செப்ட் பண்ண போகிறதில்லை. அப்போ இங்கே அந்த துறைக்கான அமைச்சரை வந்து ஒதுக்கி கொடுத்துட்டார். அந்த துறைக்கு நீ பார்த்துக்க, உன் மக்களுக்கு என்ன நல்லது வேணும் நீ பார்த்துக்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வன்னியரசு அவர்களையே இன்றைக்கி அவங்களுடைய துறைக்கு வந்து இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணுமோ அதை அவர் நீ பண்ணிக்கிட்டு இருக்காரு.
கிட்டத்தட்ட 65 வருஷமா பழங்குடியினருக்கு வந்து பூமு மாடு, அதாவது என்ன சொல்றது, நல்ல காலம் வந்திருக்கு நல்ல காலம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல காலையில், அந்த சமூகத்தினர் சேர்ந்தவங்களுக்கு அங்கீகாரமே இல்லை, டாக்குமெண்ட்டே இல்லை. அவங்களுக்கு இப்போ டாக்குமெண்ட் வழங்கியிருக்காரு. ஸோ இப்படி இந்த முஸ்லீமுக்கு அவருக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ முஸ்லீமுக்கு தேவையான விஷயங்களை அந்த அமைச்சர் பார்த்துக்க போறாரு, அந்த மக்களுக்கு தேவையானது. அப்போ இங்கே அழகா அவர் வந்து செக்ரிகேட் பண்ணி, எப்பா உன் துறைக்கு நீ பார்த்துக்க, உன் மக்களை நீ பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே கிளியராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னும் போது, நீங்கள் நினைக்கிற மாதிரி வண்டியாக அதிமுகலேருந்து வந்து சேர்ந்தாலும் அவங்களுக்குள்ள இப்போ என்ன பயம் இருக்கும்? இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி நிற்கும் போது நம்ம வந்து இல்லைனாலும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஒரே விஷயந்தான், இங்கே அதிமுகவில் இருந்தும் சரி, வேற கட்சிகளிலிருந்தும் வரவர்களும் சரி, இங்கே விஜயவர்கள்கிட்ட ஒரு விஷயம் நல்லா அவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து நம்ம பணம் அடிக்க முடியாது, அதுக்கு அவர் விடமாட்டார்னு தெரியும். ஏன் இருந்தாலும் வண்டியாக வந்து சேர்றாங்க? நான் சொன்ன விஷயந்தான் முன்னாடி. ஒன்று, அவங்க அடித்த பணத்தை காப்பாற்றிக்கிறது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இந்த பதவி வேணும். பதவின்னு ஒன்று இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அந்த தான் இருந்தால் தான் மரியாதை ஊருக்குள்ளே. அவர் எம்எல்ஏவாக இருந்துட்டு எம்எல்ஏவாக இருந்தால் தான் ஊருக்குள்ளே மரியாதை. எம்எல்ஏவாக இருந்துட்டு எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னா மரியாதை கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இவங்கெல்லாம் காலங்காலமாக அந்த பதவியை ருசித்தவங்க. அப்போ இந்த பதவியை விட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த பதவியை தேடி வர்றாங்க. இந்த பதவி வச்சு நீ பணம் சம்பாதிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பாதிச்சா சிக்கலில் வந்து தெரியும். ஆல்ரெடி சம்பாதிச்சது போகணும், அதை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த பதவியாவது இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு இருக்குது. அப்போ இங்கே ஒரு கேள்வி வரலாம், அப்போ இவங்க தான் தப்பு பண்ணால் பரவாயில்லையா, தமிழக வெற்றிகளும் இது ஆக்ஷன் எடுக்காது அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நமக்கு 2 திருடர்கள் தான். இந்த 2 திருடர்களில் எந்த திருடனை முதல்ல ஒழிக்கணும் தான் முதல்ல பார்க்கணும். இவங்க இந்த திருடர்கள் யார்? அதிமுக இருந்தபோது பணத்தை திருடினாங்க, ஓகே. ஆனால் தமிழ்நாட்டை கெடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முக்கியமாக சொல்ல போனால் பெண்களுக்கான பாதுகாப்போ இல்லை போதை கலாச்சாரமோ இது ரெண்டையுமே அதிக லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது திமுக இருக்கும்போது தான். அப்போ இன்றைக்கி நம்ம இங்கே ஒழிக்க வேண்டியது, அழிக்க வேண்டியது முதல்ல திமுக. அப்போ திமுகன்ற கட்சி ஒன்று இல்லாமல் போயிருச்சு, இல்லை அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த பக்கம் அதிமுகன்ற கட்சி ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒரே சொத்து மட்டும்தான் இருக்கும், ஒரே கட்சி மட்டும்தான். அவங்க செய்யக்கூடிய அந்த கிளீன் கவர்னன்ஸ் மக்கள்கிட்ட போய் சேர 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 இவர்கள் செஞ்ச ஊழல்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தப்படும். இனி இவங்களால் ஊழலும் செய்ய முடியாது. மேபி செஞ்சவங்களுக்கு எந்த மக்கள்கிட்ட திரும்பி மக்களுக்கு நல பண்ணி செல்றனால சரி விட்டுட்டு போ, செஞ்சா கொள்ளை அடிச்ச வரைக்கும் அடிச்சுட்டு போ அப்படின்னு கூட விட்டுடலாம். சில நேரத்தில் சில மனிதர்கள் சொல்வது, சில நேரத்தில் சில விஷயங்கள் விடலாம். சரி நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ திருந்துறேன்னு சொல்லி ஒருத்தன் வரும்போது திருந்து போய் நாசமாக போய் திருந்து தொலை அப்படின்னு நம்ம விடுறது இல்லையா, அந்த மாதிரி கூட நினச்சி செய்யலாம். ஆனால் நான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு கருப்பு படத்தில் வர மாதிரி கிளைமேக்ஸில் பாலாஜி வந்துட்டு இதெல்லாம் தப்பு இல்லையா அதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பார்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் அவனை என்ன பண்ணணும், கழுத்தை வெட்டி படத்தில் வீசுவாங்கல்ல, அது மாதிரி தான் இது திமுக. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப கிளீனாக இருக்கார். ஸோ அவர் கொடுக்க வேண்டியது க்ளீன் கவர்னன்ஸு, அதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சில பேருக்கு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என் நண்பர் ஒருத்தர் அமைச்சிருந்தார், என்னென்னா எங்கள் ஏரியாவில் வந்து கன்னியாகுமரி சைடு நினைக்கிறேன், கனிம வளத்துக்கு வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து நிலத்தை வந்து குத்தகை கொடுக்கறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு இந்த இடத்த விட்டாங்களா வைக்கலான்றதான் மேட்டு கிடையாது, எங்களை கேள்வி கேட்குறாங்க. என்ன திமுககாரன் கேட்குறான், நாம் தமிழர் கேட்குறான், அதிமுககாரன் கேட்குறான், எங்களை வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் பதில் சொல்ல முடியல அப்படின்றீங்க. சாதாரண ஒரு மக்கள் 50 வருஷமாக நம்மளை ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணி நம்ம வயிற்றில் அடித்த இந்த திராவிட கட்சிகள் கேட்கக்கூடிய உங்களுக்கு பதில் சொல்லவே முடியலை அப்படின்னா, இந்த திருட்டு கும்பலுக்குள்ள நடுவில் ஒத்த யாழா நின்று மொத்த பேரையும் அப்படி கதி கலங்க வச்சுக்கிட்டு ஒருத்தர் அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னா, அப்போ அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும் மைண்டுக்குள்ள. நான் திருப்பி சொல்கிறேன், அவருக்கு இந்த ஆட்சி போகிறத பற்றி கவலை கிடையாது. ஆனால் இந்த ஆட்சி போச்சுன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி டைரெக்டாக ஆள்றதுக்கான வாய்ப்பு வந்துடும். அடுத்து 3 வருஷம் எந்த ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, வர விட மாட்டாங்க. அதுக்குள்ளே கட்சி சின்ன பின்னமாக போயிடும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாமே மனுஷன்தான். நம்மள எவ்வளோ பேர் விசுவாசமாக இருப்போம் தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஒருத்தன் வந்து உன் கண்ணு முன்னாடி ஒரு 50 கோடி ரூபா வைக்கிறான், தமிழக வெற்றி கழகத்துக்கு விசுவாசமாக இருப்பியா நீ? சொல்லு. மனுஷன் தானே, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அவன் என்ன நினைப்பான், தமிழக வெற்றி கழகத்து மூலிமா வந்தோம், நல்லது பண்ணுறலாம் ஓகேப்பா மக்களுக்கு, ஆனால் எனக்கு பலன் இல்லையே, எனக்கு வருமானம் இல்லையே,
இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்கலாம் கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. ஒரு கவுன்சிலர் கூட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டான். நான் வந்து க்ளீன் பாலிடிக்ஸ் கொடுக்கணும்னு தலைவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அந்த க்ளீன் பாலிடிக்ஸ் கொடுக்கறது மூலிமா எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற அந்த மனநிலைமை ஒவ்வொருத்தனுக்குள்ளுமே இருக்கும். அது வேறு வழி இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறனால அவங்க அதை செயல்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இருக்க தமிழக வெற்றிகளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் ஒரே மைண்டில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அனைத்து அமைச்சர்களும் ஒரே மைண்டில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களும் கடுப்பாக தான் இருக்கும். என்னடா இவர் ரொம்ப க்ளீனாக இருக்கிறாரு, எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாரு, ரூபா காசு எடுக்க விட மாட்டேங்கிறாருன்னு அந்த மாதிரி நினைக்கிற பல பேரும் உள்ளே இருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் செய்வாங்க. சில பேர் செய்யாமல் எனக்கு என்னென்னு இருப்பாங்க. காசு வர மாட்டேது, காசு வராது, ஒன்றும் வராது, நம்ம என்னக்கு போய் விழுந்து விழுந்து இந்த மக்களுக்கு வேலை பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயும் இருப்பாங்க. அதை கேட்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. கரெக்டு தானே? அப்போ நம்ம எல்லாமே மனிதர்கள். நம்ம வந்து திருந்தணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்மளே முதல்ல திருந்தலை அப்படின்னும் போது எப்படி நம்ம அடுத்தவங்களை குறை சொல்ல முடியும்? ஸோ நம்ம மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணியிருக்கோம்? விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவரை அந்த முதலமைச்சர் சீட்டில் நிம்மதியாக உட்கார விடாமல், அதை விட்டு இறங்கவும் விடாமல், அவரை நடுவில் நிற்க வச்சு மிகப்பெரிய தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை விஜய் அவர்கள் ஓட்டு போட்டு அவர் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி விட்டோமேனு வருத்தப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்றபடி நான் என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்னால் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குதுன்னு தெரியல. இது பெரிய வீடியோ தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். நீங்கள் முட்டு கொடுக்குறேன்னு நினச்சாலும் சரி, முட்டிட்டு கொடுக்குறேன்னு நினச்சாலும் சரி, ஐ டோன்ட் கேர். பிகாஸ் பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ விஜய் அவர்களுக்கு அவருக்கான சப்போர்ட்டை அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறார் ஆட்சியில் உட்கார்றதுக்கு. மக்கள் சப்போர்ட் இருந்துச்சு, ஓட்டு போட்டோம், எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்ம அவருக்கு முழுசாக கொடுக்கல. முழுசாக கொடுத்துருந்தோம்னா அவருக்கு இந்த பிரச்சனையே இல்லை. ஸோ முழுசாக கொடுக்காத நம்மளை எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து முழுசாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு போங்கடான்னு எனக்கு என்னென்ன ஆட்சியை கழிச்சுட்டும் போல கூட்டணியெலாம் சேராமல் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களே. முதல் எலெக்ஷன்லேயே 107 சீட்டு கொடுத்த இந்த மக்களுக்கு நம்ம நல்லது திருப்பி செய்யணுமேன்றதுக்காக பல பழி சொல்களையும் வேறு அவருக்கு மனசுக்கே பிடிக்காத சில விஷயங்களை கூட வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி பாலிடிக்ஸில் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அதுதான் நடக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, புரிஞ்சுக்கலைனாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, see you in another video. Love you all. Take care. Bye.